அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ராகி மாவு வச்சு ஒரு ½ அன் ஹவர்லேயே செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நீங்கள் செய்ய போகிறேன். நீங்கள் நினச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து செஞ்சிடலாம். வாங்க பேப்பர் செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் வந்து ராகி மாவு எடுத்துக்கிறேன். இந்த ராகி மாவில் நான் வந்து 3 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயமாக நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் அரிஞ்சிக்கோங்க, பகோடாக்கெலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் நான் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. அதோடய ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாலும் நீங்கள் வந்து இதோடு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேங்க. ஒரு கேரட் துருவிய கேரட் எடுத்து அதோடு சேர்த்துட்டு மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான தூள் உப்பு நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தோட அந்த மாவை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் நமக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சமாக தண்ணி விடும். அந்த மாவில் எந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்து நான் வந்து கொஞ்சமாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. தண்ணி நீங்கள் வந்து எப்போயுமே கேழ்வரகு மாவுக்கு அதிகம் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழ குழன்னு ஆகிடும். நீங்கள் அதனால் தண்ணி பார்த்து நீங்கள் வந்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரையாகவும் இல்லாத ரொம்ப குழணும் இல்லாத இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பகோடா போடும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வருங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து தாங்க பார்த்துருக்கேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிடணும். கையால் எடுத்து உதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் உதிரியாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த வெங்காயம்லாம் வெந்து வரும்போது கிறிஸ்பியாகவும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் அப்படியே பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. இந்த ராகி மாவில் அவ்வளோ ஒரு கால்சியம் சத்து இருக்குது. நமக்கு இரும்பு சத்தும் அதிகமாகவே இருக்குங்க. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதோட ஒரு காஃபியோடு நீங்கள் வந்து இந்த பகோடா போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நம்ம அந்த வெங்காயம்லாம் உதிரியாக போட்டதுனால அது முறுமுறுன்னு அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நம்ம இந்த மாதிரி கேழ்வரகு மாவு, நமக்கு வந்து கம்பு மாவு இதெல்லாம் உணவில் அடிக்கடி நம்ம வந்து சேர்த்துக்கணும். பாருங்கள், அந்த பேட்சையும் நான் வந்து போட்டு எடுத்துட்டேங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. அந்த வெங்காயத்தோடு அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். கையில் எடுக்கும்போது அப்படியே முறன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.